சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் கடைக்கு வந்த உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோகிணி, என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தா எப்படி? நாங்கள் இப்போ எங்கே தங்கியிருக்கோம் தெரியுமா? முத்துவும் மீனாவும் எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எப்படியாவது பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு பேசினாங்க. ஆனால் எங்களை ஏமாற்றிட்டாங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவும் முடியல. இப்போ ஃபினான்சியர் எங்களை பற்றி யோசிக்காமல் இப்படிலாம் யோசித்து எடுத்த முடிவால் நாங்கள் இப்போ மீனா முத்து எங்களுக்காக பார்த்து ஏற்பாடு பண்ண வீட்டில் தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு மனோஜ் பேசும்போது, என்ன மனோஜ், மீனாவும் முத்துவும் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? அங்கே தான் தங்கியிருக்கீங்களா? மனோஜ், நீ எதுக்கு அங்கே போகணும்? நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. நானும் கிறிஷும் இங்கே தனியாக தானே இருக்கோம். நீ மட்டும் இங்கே வந்திருந்தனா உன்னை நாங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துருப்போம். என்ன மனோஜ், யோசிக்காம இன்னும் மீனா முத்துவை நம்புற? உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்களே. மீனா முத்து தான் முக்கியம்னு அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஏன் இப்போ விஜயாத்தை மனசு மாறிட்டாங்களா? மீனா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு இங்கே ரோகிணி கேள்வி கேட்கும்போது, இல்லை ரோகிணி, நான் என்ன சொல்கிறது, பேசாமல் ரோகிணி வீட்டுக்கே போயிடலான்னு என் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் என் அம்மா என்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால தான் மனோஜ் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் உனக்காக தான் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர் கிட்ட கொடுத்தேன்னு என்ன தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ், இப்படி எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், உன்னை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது. சீக்கிரமாகவே நல்லா சம்பாதிச்சு வீட்டு பத்திரத்தை உன்னால் திருப்பி வாங்க முடியும். ஆனால் மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை நாங்களே திருப்பி வாங்குவோன்னு எதுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லணும்? எதுக்கு இப்படி நல்ல பேர் வாங்கணும்? அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமே. மீனாவும் பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. முத்து சாதாரண கார் டிரைவராக இருந்துக்கிட்டு இவ்வளோ பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்க முடியுமா? வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியுமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எனக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் மீனா முத்து மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க? அப்படியே மீனா முத்து உதவி செய்யணும்னாலும் எதுக்கு மனோஜ் நீ அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த வீட்டில் தங்கணும்? நீ பேசாமல் என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு இங்கே ரோகிணி கூப்பிடுறாங்க. இல்லை ரோகிணி, இப்போ அம்மா பேச்சு தானே கேட்கணும். அம்மா கிட்ட சொல்லாமல் எப்படி நாங்கள் கிளம்பி வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே விஜயாத்த பேச்சை கேட்டு தான் நம்ம இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்காம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தானே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் உனக்கு உதவி செய்யணும்னு உன்னை தேடி வந்தது நான் தானே. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை கண்டுக்காம தானே இருந்தாங்க. அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க. மீனா முத்துவே அவங்கள பார்த்துக்கட்டுமே. ஆனால் நீ என்னுடைய வீட்டுக்காரர் தானே. எதுக்கு இன்னும் உங்கள் அம்மா பேச்சை கேட்கணும்? அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம். நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வர வழியை பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்படணும்? எவ்வளோ வசதியாக இருந்த மனோஜ். நீ மீனா முத்து பேச்சை கேட்டுட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த வீட்டில் தங்கியிருந்தா அப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்ன? எல்லாரும் உன்னை கேள்வி கேட்பாங்க. வீட்டில் யாரும் சரியாக உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இப்போ விஜயாத்தை உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால எதுக்கு நீ அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி, இது எல்லாமே சரிதான். ஆனால் என் பாட்டி சீக்கிரமாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக உதவி செய்ய வருவாங்க. என் பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக உனக்காக நான் பேசுவேன் ரோகிணி. ரோகிணி தான் எனக்கு முக்கியம்னு பேசினா கண்டிப்பாக என் பாட்டி மனசு மாறுவாங்க. என் வாழ்க்கைக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. என் பாட்டி பேசினதுக்கப்புறமா என் அப்பா, அம்மா, ரவி, இங்கே முத்துன்னு யாருமே என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே ரோகிணி, உனக்கு சப்போர்ட் பண்ணது என் பாட்டியும் அப்பாவும் தான். என்னதான் என் அப்பா உன்னை புரிஞ்சுக்கலனாலும் என் பாட்டி கண்டிப்பாக என் வாழ்க்கைக்காக உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க. அவங்க மட்டும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை எல்லாருமே ஏற்றுப்பாங்கல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நானும் உன் பேச்சை கேட்கலாம். நீயும் என்னுடைய கடையில் எல்லா உதவியும் செய்யலாம். அதனால தான் என் பாட்டிக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன். எப்படியும் மீனாவும் முத்துவும் நடந்த உண்மையை என் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக என் பாட்டி வருவாங்க. என் அம்மாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுறதுனால நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பாட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக உதவி செய்வாங்க. அந்த சமயம் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லாரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கலாம். நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். பாட்டி வரட்டும், எனக்காக நீ பேசிப்பாரு. நான் தான் முக்கியம்னு பேசு. அப்போ தான் உங்கள் அம்மா பதில் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. இனி விஜயாத்த பேச்சை நீ கேட்கவே கூடாது மனோஜ். என் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, சரி ரோகிணி, உனக்காக பேசுவேன். சீக்கிரமாகவே எங்கள் வீடு கிடைக்க தான் போகுது. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரதான் போகிற. எனக்காக இல்லை, நம்ம வாழ்க்கைக்காக நான் என் பாட்டிக்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை மனோஜ் இப்போவாது என் பேச்சை கேட்குறாரு. அது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது.
எப்படியாவது மனோஜோட பாட்டி மட்டும் இப்போ வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிருவாங்க. ஏன்னா மனோஜோட பாட்டி சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. யாருக்குமே அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்யவே மாட்டாங்க. அதனால இப்பவாது அவங்க பணத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடலாம். அதுக்கப்புறம் மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயாத்த வீட்டுக்கு போயிருவாங்கல்ல. அப்புறம் எனக்காக மனோஜ் பேசினா பாட்டி மனசு மாறிடுவாங்க. என்னையும் புரிஞ்சுப்பாங்க. மனோஜ் பேசுறது எல்லாமே சரியா தான் இருக்கு. இப்பவாது மனோஜ் என்னை பத்தி யோசிக்கிறாருல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ரோகிணி. அண்ணாமலை பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை நடந்த உண்மையை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அம்மா, இப்போ நாங்க யாருமே விஜயா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அப்ப எங்க தங்கியிருக்க? என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அழுதுகிட்டே அண்ணாமலை உண்மையை சொல்றாரு. என்னன்னு சொல்றது? மனோஜும் விஜயாவும் இப்படி என்னை ஏமாத்துவாங்க, பொய் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜயா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். வீட்டில் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக விஜயாவால என்னென்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பொறுமையா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது விஜயா திருந்தவே இல்லை. என் பேச்சை கேட்காம வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்ததால தான் நாங்கள் இப்போ அந்த வீட்டில் இல்லைம்மா. வீடை விட்டுட்டு இப்போ நாங்கள் முத்து மீனா எங்களுக்காக பார்த்து ஏற்பாடு பண்ண வீட்டில் தான் தங்கியிருக்கோம். என்ன செய்கிறது? அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நாங்கள் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறோம். வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியல. இனி அந்த வீடு எங்களுக்கு கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை என்ன அண்ணாமலை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. முத்துவும் மீனாவும் எவ்வளவோ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. வீட்டு பத்திரத்தை கண்டிப்பாக வாங்கி தருவேன்னு பேசினாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தாங்க. மீதி பணத்தையும் தந்துருவாங்கன்னு அவங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் இங்கே மீனா மேலே உள்ள கோவத்தில் சிந்தாமணி பேச்சை கேட்டு ஃபினான்சியர் தேவையில்லாத வேலையை செஞ்சதால இப்போ பாருங்க, நாங்கள் எங்கே வந்து தங்கியிருக்கோன்னு பாருங்கம்மா. இங்கே முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு முத்து சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம அப்பப்போ சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட வராமல் இருந்தான். இப்படி மீனாவும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு ஒவ்வொரு பெரிய பூ ஆர்டரையும் எடுத்து செஞ்சிட்டு இருந்தா. ஆனால் இங்கே பிரச்சனைக்கு காரணமே விஜயாவும் மனோஜும் தான். ஆனால் அவங்க எந்த முயற்சியும் செய்யலை, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு யோசிக்கவும் இல்லை. அதனால தாம்மா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடியே சொல்லியிருந்தா பணத்தை நானே கொடுத்துருப்பேனே, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருக்கலாமே. ஏன் அண்ணாமலை இந்த உண்மையை இப்போ சொல்கிறியே, ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அம்மா, நாங்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்யலை. ஏன் உங்களை பார்க்க கூட வரதில்லை. அப்படி எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம்னு உங்களை கண்டுக்காமல் இருக்கோம். ஆனால் பிரச்சனைன்னு உடனே உங்ககிட்ட எப்படிம்மா உதவி கேட்க முடியும்? அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் நாங்கள் அமைதியாகவே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அண்ணாமலை உங்களுக்கு உதவி செய்யாமல் நான் பொறுமையாக இருக்க முடியும்? நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நான் யோசிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அண்ணாமலை நீ என்கிட்ட உதவி கேட்கல? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்த? அப்படின்னு பாட்டியும் அண்ணாமலை கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே அண்ணாமலை பாட்டி இவ்வளோ அக்கறையாக கேள்வி கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, கவலைப்படாத அண்ணாமலை, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். முத்து மீனா மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது. எப்படியோ முத்துவும் மீனாவும் உங்களுக்குன்னு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது முத்துவும் மீனாவும் தான். ஆனால் இந்த அக்கறை மனோஜ்கிட்ட இல்லையே. மனோஜ் தானே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஃபினான்சர்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கான். இதில் விஜயா வேற மனோஜுக்கு நிறைய உதவி செய்வேன்னு சொல்லி இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காளே. நீ கவலைப்படாமல் இரு, பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எங்களுக்காக உடனே நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வரவே வேண்டாம். நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்குறோம்மா. இந்த உண்மை உங்களுக்கு இப்போ தெரியவே வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன செய்கிறது, இந்த உண்மை என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் நானே சொல்லிட்டேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபோனை வைக்கிறாரு. என் பையன் அண்ணாமலை ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட அண்ணாமலை சரியாக பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மனோஜும் விஜயாவும் இப்படிலாம் செய்வாங்கன்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு பாட்டி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. முத்துவும் மீனாவும் இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறது சரிதான். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல. ஏன் அவங்க என்னை பற்றி யோசிக்கல? ஏன் என்கிட்ட உதவி கேட்கவே இல்லை? அப்படி உதவி கேட்டிருந்தா உடனே நான் கிளம்பி வந்திருப்பேன். வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருப்பேன். எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யணும். முத்துவும் மீனாவும் இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க.
கண்டிப்பா அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனையோட இருப்பான்ல அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. பாட்டி எப்படியாவது அண்ணாமலைய பார்க்கணும். இப்ப எங்க தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாட்டி. சிந்தாமணியும் ஃபினான்சியரும் விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் சிந்தாமணி சொல்றாங்க, "பாத்தீங்களா? இப்ப விஜயா வீட்டுக்கு நான் தான் ஓனர். மீனா முத்துவால எதுவுமே செய்ய முடியாது. இந்த வீட திரும்பி வாங்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம, என் பேச்ச கேட்காம என்னுடைய வேலையில மீனா எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கா. அதனால நான் மீனாவுக்கு சரியான பதில் குடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம விஜயாவும், மனோஜும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. அதனால தான் இப்படி ஏமாந்து போய் நிக்கிறாங்க. அவங்க எப்படியாவது என் பேச்ச கேட்கணும். நான் நெனச்ச மாதிரியே வீட்டு பத்திரத்த உங்ககிட்ட குடுக்கணும்னு நெனச்சேன். அதே மாதிரி என்ன நம்பி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனால வசமா மாட்டிக்கிட்டாங்க." இப்ப அண்ணாமலை, முத்து, மீனா, ரவின்னு எல்லாரும் விஜயா மேலயும், மனோஜ் மேலயும் ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஆனா என்ன, இப்ப அவங்க எல்லாரும் எங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா என்னதான் யோசிச்சாலும், வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும்னு நெனச்சாலும், அதெல்லாம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு. நீங்க அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, "வீட சிந்தாமணி வாங்கிட்டாங்க. நீங்க தர வேண்டிய பணத்த சிந்தாமணியே குடுத்துட்டாங்கன்னு சொல்லிருங்க. இனி அவங்களால என்ன செய்ய முடியும்னு நானும் பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா முத்து மீனாவால எந்த பிரச்சனையும் செய்யவே முடியாது. நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடு இனி உங்க வீடு சிந்தாமணி." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, இந்த வீடு எனக்கு கிடைக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். எவ்வளவோ ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர்." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சிந்தாமணி. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரோகிணியோட அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க. "என்ன ரோகிணி, என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "அம்மா, மனோஜ் என்கிட்ட பேசிட்டாருமா. மனோஜ் இப்ப என் பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. மனோஜ் என் பக்கம் வந்துட்டாருமா." அப்படின்னு சொல்லும்போது, "கல்யாணி, நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா? இல்ல என்ன நம்ப வைக்கிறதுக்காக பொய் சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எதுக்காகம்மா பொய் சொல்லணும்? நான் உண்மைய தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "அது எப்படி? எதுக்காக மனோஜ் தம்பி வந்து இப்படி உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சாரு? இத்தன நாள் சம்மந்தி பேச்ச தானே கேட்டுட்டு இருந்தாருன்னு." சொல்லும்போது, "அம்மா, எனக்கு இனி மனோஜ் டிவோர்ஸ் தரமாட்டாருமா. சீக்கிரமாவே என்ன எல்லாரும் ஏத்துக்க தான் போறாங்க. விஜயா என்ன மருமகளா ஏத்துக்கலனாலும், மனோஜ் என்ன தேடி வரதான் போறாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மனோஜுக்கு அவ்ளோ உதவி செஞ்சிருக்கேன். மனோஜ் என்னால தான் இப்ப அவருடைய கடையில ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாரு. மனோஜ் வந்து திரும்பி வந்ததுக்கு காரணமே நான் தாம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இருந்தாலும் அந்த வீட்ல உள்ள எல்லாரும் உன்னை ஏத்துக்கணும்ல கல்யாணி." அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படி எந்த அவசியமும் இல்ல. அந்த வீட்டுக்கு நான் வரவே கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் நெனச்சாங்க. இப்ப யாருமே அந்த வீட்ல இல்லையே. சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சதால, இப்ப அவங்க எல்லாரும் எங்க தங்கியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. மனோஜ் கிட்ட பேசியிருக்கேன். சீக்கிரமாவே மனோஜ் என்ன தேடி வந்துருவாரு. எவ்வளோ வசதியா இருந்தாரு மனோஜ். ஆனா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. மனோஜ நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர தான் போறேன். இனி நானும் மனோஜும் சந்தோஷமா எங்க வாழ்க்கைய பார்த்துக்க தான் போறோம். என்ன மட்டும் இல்ல, என் பையன் கிருஷையும் மனோஜ் ஏத்துப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ஸ்ருதி மீனாவுக்கு உதவி செய்றாங்க. மீனா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நமக்காக வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, மீனா தனியாவே இவ்ளோ வேல பார்க்குறாங்க. நான் நினச்சிருந்தா என் அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக தான் இப்ப மீனா பேச்ச கேட்டு நானும் இங்க வந்து தங்கியிருக்கேன். ஆனா, மீனா எல்லாருக்காகவும் எவ்வளோ உதவி செய்றாங்க. எப்ப பார்த்தாலும் சமையல் வேலை செய்றாங்க. வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைக்கு வேற போகணும். மீனா கிட்ட தான் எப்படிலாம் வேலை செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீனாவுக்கு உதவி செய்றாங்க ஸ்ருதி. உடனே அங்க வந்த விஜயா ரொம்ப கோவமா, "என்ன ஸ்ருதி, நீ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது, "ஏன்? நானும் உங்க மருமக தானே! நான் வேலை பார்க்கக்கூடாதான்னு?" கேட்குறாங்க. "இல்ல, மீனா தானே எப்பயும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. நீ எதுக்குமா சமையல் வேலைய பார்க்கணும்? உனக்கு தெரிஞ்ச வேலைய பார்க்க வேண்டியதானே? ரெஸ்டாரண்ட்ல இருக்க வேலைய பார்க்கறத விட்டுட்டு, எதுக்கு வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்ற? அதெல்லாம் அந்த மீனாவே பார்த்துப்பான்னு." சொல்லும்போது, "இல்ல, மீனா தனியா இவ்ளோ வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. நீங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா தானே இருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்றதுக்காக தானே மீனா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அத புரிஞ்சுகிட்டு மீனாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க உதவி செய்யணும். நீங்க எங்களுக்காக சமைச்சு குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு இருக்கீங்கல்ல. உங்களால தான் எங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. நம்ம வீட விட்டுட்டு இப்ப இங்க வந்து தங்கியிருக்கோம்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் மனோஜும் தானே. ஆனா இப்ப கூட நீங்க திருந்தவே இல்ல. நீங்க மீனாவுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆனா நானும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றத எப்படி நான் கேட்க முடியும்? உங்க பேச்ச கேட்கணுன்ற அவசியமே இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியாம எங்க பேச்ச கேட்காம தானே வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்தீங்க. நீங்க சொல்றத நான் கேட்கணுமா?" அப்படின்னு சொல்றாங்க.
என்ன மீனா, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா? ஸ்ருதி இப்படி என்னை எதிர்த்து பேசவே மாட்டா. ஆனால் இப்போ ஸ்ருதி என் பேச்சை கேட்காம உனக்கு சப்போர்ட் பண்ணுறா. என்ன எதிர்த்து பேசுகிறானா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நீங்களா தேடி வந்து பிரச்சனை செய்கிறீங்க. எப்போ தான் நீங்கள் திருந்த போகிறீங்க? உங்ககிட்ட பேசக்கூடாது, என் வேலையை கவனமாக பார்க்கணும்னு நினச்சாலும் தேடி வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்களே, அதான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன யாருமே எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் எதிர்த்து பேசுகிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னு விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் அங்கே பாட்டி வராங்க. பாட்டி மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும் வராங்க. ஆனால் விஜயா பேசுகிறதெல்லாம் பாட்டி கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன அண்ணாமலை, நான் வரது விஜயாவுக்கு தெரியாதா? நீ விஜயா கிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் வரது எனக்கே தெரியாது. நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நானே ரொம்பவே பதட்டமாக உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன். பாருங்கம்மா, இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா இந்த விஜயா. இப்போ தங்குறதுக்கு வீடும் இல்லை. இங்கே மீனாவும் முத்துவும் தான் எங்களுக்காக இந்த வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் விஜயா மீனாவை புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுகிறான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் வந்துட்டேன்ல விஜயா அப்படின்னு கூப்பிடும்போது, அத்தை நீங்களா? எப்போ வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என்னங்க நீங்கள் தான் அத்தையை கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன ரொம்ப கேள்வி கேட்குற? இவ்வளோ நேரம் மீனா கிட்ட கேள்வி கேட்ட, இப்போ நான் வந்த உடனே என்கிட்ட கேள்வி கேட்குறியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்தா இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன, மீனா மட்டும்தான் தனியாக வேலை பார்க்கணுன்னு, ஸ்ருதி வேலை செய்யணும் உதவி செய்யணும்னு சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசுகிற. நீ தான் திருந்தவே மாட்ட. உன்னால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நீ எங்கே வந்து தங்கியிருக்கன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. இன்னும் திருந்தாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. என்ன அத்தை, வந்த உடனே இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் நீ என்ன பேசுனேன்னு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதான் கேள்வி கேட்குறேன். நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு பாட்டி மறுபடியும் கேள்வி கேட்ட உடனே பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. மீனாவை பார்க்குறாங்க. மீனா சந்தோஷமா, பாட்டி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்னை மன்னிச்சிரு. உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து என்னால் உதவி செய்ய முடியல. ஏன்னா இந்த உண்மை எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ அண்ணாமலை பேசுனதுக்கு அப்புறமா தான் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த விஜயா என்னெல்லாம் செஞ்சுருக்கா? தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இப்பையும் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம வேற இருக்கால்ல அப்படின்னு ரொம்ப கோபமாக பாட்டி பேசுகிறாங்க. பாட்டி இப்போ அந்த பிரச்சனையை பற்றி பேசவே வேண்டாம். அதான் இப்போ தங்குறதுக்கு வீடெல்லாம் பார்த்து கொடுத்துட்டோம்ல, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. பாட்டி நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வாங்க பாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியும்? என் பையன் அண்ணாமலை ஃபோனில் பேசும்போது எவ்வளோ அழுதான் தெரியுமா? அப்படி அண்ணாமலை பேசி நான் பார்த்ததே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜும் விஜயாவும் தான். விஜயா கிட்ட பேசிட்டேன், இன்னும் மனோஜ் கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. மனோஜ் கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் வந்து, என்னம்மா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் உங்கள் பாட்டி வேற வந்திருக்காங்க, நம்மளால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு உங்கள் அப்பா உங்கள் பாட்டிக்கிட்ட ஃபோன்லேயே பேசிட்டாரு போல. அதான் தேடி வந்து எனக்கு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. பதில் பேச முடியாமல் இருந்தேன். இப்போ நீ வேற வந்துட்டியா, என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன பேசினாலும் பாட்டி பேசுறதுக்கெலாம் சரியான பதில் என்னால் கொடுக்க முடியும். கவலைப்படாமல் இருங்கம்மா. அம்மா என் வாழ்க்கையை பற்றி உங்கள் எல்லார்கிட்டையும் பேசினேன். நீங்கள் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இனி பாட்டியாவது என்னை புரிஞ்சுக்கிறாங்களான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்ன பேசுகிற, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையாக இருங்கம்மா, பாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்த மனோஜ் வந்து ரோகிணியை பற்றி கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு, பாட்டி எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, மீனா உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கள அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட சந்தோஷமாக பேசுறியா? ஆமாம், நீ எதுக்கு அண்ணாமலை கிட்ட சொல்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன பாட்டி வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க? அதான் தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கிடச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்கணும், நீ வாங்கின பணத்தை மீனாவும் முத்துவும் திருப்பி தரணும். இப்போ நீ செஞ்ச பிரச்சனையால் உங்களுக்காக வீடெல்லாம் பார்த்து கொடுக்கணும். ஆனால் மீனா முத்துவை புரிஞ்சுக்க மாட்டீங்க, அப்படி தானே? உங்களுக்கு எதுக்கு மீனாவும் முத்துவும் உதவி செய்யணும்னு சொல்லும்போது, என்ன பாட்டி வந்த உடனே எப்பயும் போல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு மனோஜ். மீனாவும் முத்துவும் ரொம்பவே நல்லவங்க, அதனால் சப்போர்ட் பண்ணுறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீ தான் இங்கே விஜயா பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க. ஆமாம், என்ன ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க? வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, அதான் நீங்கள் வந்துட்டீங்களா பாட்டி, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டிங்களா என்ன? அது மட்டும் இல்லை பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும்.
அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேச போற?" அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, ரோகிணிய நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரோகிணிய நான் ஏத்துக்கிட்டேன் பாட்டி. நீங்க தான் அம்மா கிட்ட பேசணும். அம்மா ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும் பாட்டி. அது மட்டும் இல்லாம அம்மா ரோகிணிய மருமகளா ஏத்துக்கணும்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ்? என்ன பேசுற? ரோகிணி நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கா. ரோகிணிய மன்னிக்கணுமா? அது எப்படி முடியும்னு?" கேட்குறாங்க பாட்டி. "பாட்டி நீங்க தானே எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா இப்ப என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு அம்மா நெனச்சாங்க. அதெல்லாம் இனி நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம, அ எனக்கு எப்பலாம் பிரச்சனை வருதோ, இவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அமைதியா இருக்காங்க. மீனாவும், முத்துவும் நல்ல பேர் வாங்குறத பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா எந்த முயற்சியும் செய்யவே மாட்டாங்க. அதனால தான் வீட்டு பத்திரம் திருப்பி கிடைக்கவே இல்ல. என் மேல இவங்க நம்பிக்கை வைக்கவும் இல்ல. அது மட்டும் இல்லாம, என்ன புரிஞ்சுக்காம வீட்ல உள்ள எல்லாரும் எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா? நான் நல்லா சம்பாதிச்சு வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும்னு நெனச்சேன் பாட்டி. ஆனா, மீனாவும், முத்துவும் நாங்களே இந்த வேலைய பார்த்துக்கிறோம். வீட்டு பத்திரத்த எங்களால திருப்ப முடியும்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் பாருங்க, அவங்களால இத செய்யவும் முடியல. இப்ப வீடும் இல்லாம இந்த நிலைமையில இங்க வந்து தங்கியிருக்கோம். நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா, இங்க ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. நானும் பொறுப்பா என் வேலைய நல்லா பார்த்துப்பேன். ரோகிணி கடையில வந்து எல்லா வேலையவும் எனக்காக செய்வாங்க. எனக்கு ரொம்ப உதவி செய்வாங்க ரோகிணி. எனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு பிரச்சனை வரும்போது, எனக்காக உதவி செய்ய வர்றது ரோகிணி மட்டும் தான். அப்புறம் எப்படி நான் ரோகிணிய விட்டுக் குடுக்க முடியும்? இவங்க யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்க. அதனால நீங்க தான் பாட்டி எனக்காக வீட்ல எல்லார்கிட்டயும் பேசணும். ரோகிணி பிரச்சனை செஞ்சது எல்லாமே உண்மைதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே பொய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நானே ரோகிணிய மன்னிக்காம பிரச்சனைய பத்தி யோசிச்சா எப்படி? ரோகிணிக்கு டிவோர்ஸ் குடுக்க நான் விரும்பவே இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுற? நீ இப்ப ரோகிணிய விரும்புறியான்னு?" கேட்கும்போது, "ஆமா, உண்மையாவே நான் ரோகிணிய விரும்புறேன். என் வாழ்க்கைய நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க தான் பாட்டி எனக்கு உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். பாட்டி நீங்க பேசுனீங்கன்னா அப்பாவும், அம்மாவும் கண்டிப்பா ரோகிணிய ஏத்துப்பாங்க. ரோகிணி செஞ்ச பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "முதல்ல நீ வந்து வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும். நீ தானே வந்து ஃபினான்சர் கிட்ட பணம் வாங்கியிருக்க. எப்படியாவது இந்த வீடு நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் ரோகிணிய ஏத்துக்கலாமா, வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன்னு." சொல்லும்போது, "போதும் பாட்டி. நான் இவ்ளோ பேசுறேன் என்ன புரிஞ்சுக்காம, நீங்க என்ன பாட்டி வீட்டு பத்திரத்த நான் திருப்பி வாங்கணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் நடக்காது. இந்த வீடு இப்ப நமக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது. நான் பேசாம ரோகிணி வீட்டுக்கே கிளம்புறேன். நீங்க யாரும் உதவி செய்ய மாட்டீங்க. என் வாழ்க்கைய தானே நான் பார்த்துக்கணும்." அப்படின்னு பாட்டிய எதிர்த்து பேசுறாரு மனோஜ். உடனே முத்து சொல்றாங்க, "பாட்டி இப்படியே தான் மனோஜ் பேசிட்டு இருக்கான். எங்கள பத்தி புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான், யோசிக்கவும் மாட்டேங்கிறான். எப்பயுமே மனோஜுக்கு தன்னுடைய வாழ்க்கை தானே முக்கியம். அதனால தான் மனோஜ் இப்படி பேசிட்டு இருக்கான் பாட்டின்னு." சொல்லும்போது, "ஆமா, நீயும் மீனாவும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமா ரெஸ்டாரண்ட்ல இருக்க வேலையெல்லாம் செய்றாங்க. இப்படி உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்போது, என்ன பத்தி நான் யோசிக்க கூடாதா? பாட்டிகிட்ட பேசி பார்த்தேன். ஆனா பாட்டி என்ன புரிஞ்சுக்கிற மாரி தெரியல. பாட்டி பேசாம இங்கேயே இருக்கட்டும். நான் வேணும்னா ரோகிணியோட வீட்டுக்கு கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ரொம்ப கோவமா மனோஜ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "செய்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு, உன்னால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கல. உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்கிறல்ல. ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நெறைய பிரச்சனை வந்திருக்கு. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு விஜயாவே மனசு மாறாம இருக்கும்போது, நான் மட்டும் ரோகிணிய நம்ப முடியுமா? ரோகிணிய மன்னிச்சு ஏத்துக்க முடியுமா? நீ முன்னாடியே ரோகிணி தான் முக்கியம்னு விஜயா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்ப ரோகிணிய நம்ம இங்கேருந்து அனுப்பாம இருந்திருக்கலாமே! ரோகிணி நம்ம வீட்லயே இருந்திருப்பால்ல. ரோகிணிய பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, ரோகிணி இனி என் வாழ்க்கையில வேண்டான்னு சொன்னது நீ தானே! ரோகிணிக்கு டிவோர்ஸ் தரணும்னு சொன்னது நீ தானே! இப்ப ரோகிணி செய்ற உதவியெல்லாம் புரிஞ்சுகிட்டு, ரோகிணிய ரொம்பவே நம்புற. இதுல என்ன வேற எதிர்த்து பேசுறல்ல?" அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. மனோஜ் பதில் பேச முடியாம தல குனிஞ்சு நிக்கிறாரு. "இதுக்கு மேல நீ எதுவுமே பேச வேண்டாம் மனோஜ். நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி அப்ப ரோகிணிய மன்னிச்சிருவீங்கல்லன்னு சொல்லும்போது, "இல்ல, ரோகிணிய எங்களால இப்ப மன்னிக்கவே முடியாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ தான் சொன்னல்ல ரோகிணி முக்கியம்னு. அப்ப ரோகிணி வீட்லயே தங்கிக்க." அப்படின்னு சொல்லும்போது, "பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுறீங்கன்னு?" கேட்கும்போது, "உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்ப வரைக்கும் பிரச்சனைய பத்தி உன்னால யோசிக்க முடியல. பிரச்சனைய சமாளிக்க முடியல. விஜயாவோட வீடு கண்டிப்பா திரும்பி கிடைக்கும். நானே பணம் குடுத்து விஜயாவுக்கு உதவி செய்வேன். ஆனா விஜயாவும் நீயும் செஞ்ச பிரச்சனையால, நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் ஏதாவது பிரச்சனை செய்வ. உன்னால மீனாவும் முத்துவும் தான் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால விஜயா, நான் என்ன சொன்னாலும் நீயும் சரின்னு சொல்லணும். இல்லனா மனோஜ் கூட நீயும் இங்கேருந்து கிளம்பிரு. ஃபினான்சர் கிட்ட பேசி வீட்டு பத்திரத்த எப்படி வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா விஜயா, உன்னுடைய வீட்டுக்கு நாங்க எல்லாருமே கிளம்பி வருவோம். ஆனா
மனோஜ் தான் முக்கியம். நீ யோசிச்சேன்னா நீ எங்க கூட உங்க வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆனா என் வீடு எனக்கு கிடைக்கணும் அத்தை" அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா வந்து பேசுறாங்க. "அம்மா என்னம்மா பேசுறீங்க? அப்ப நான் உங்களுக்கு முக்கியமே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "போதும் மனோஜ். உன்னை பத்தி யோசிச்சு உனக்கு உதவி செஞ்சதால தான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். என் மாமியார் தேடி வந்து உதவி செய்றேன்னு சொல்றாங்க. ஆனா நீ அவங்கள எதிர்த்து பேசுற. அதனால அவங்க பேச்ச மட்டும் தான் என்னால கேட்க முடியும். ஏன்னா என்னுடைய வீடு எனக்கு வேணும்" அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க. "பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் மனோஜ். நீ திருந்தவே மாட்ட. இனியும் இங்க இருக்கக்கூடாது. இங்க இருந்தா ரோகிணிய பத்தி பேசுவ, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுவ. நாங்க யாரும் இப்ப ரோகிணிய ஏத்துக்கவே முடியாது. ரோகிணி இப்படிலாம் உதவி செஞ்சதுக்கு காரணம், அ எல்லாரும் வந்து ரோகிணிய ஏத்துக்கணும். ரோகிணிக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தான். மத்தபடி ரோகிணிய நீ தான் புரிஞ்சுக்கல. ரோகிணி கண்டிப்பா மறுபடியும் நம்ம எல்லாரையும் ஏமாத்துவான்னு எங்களுக்கு தெரியும். ரோகிணிய புரிஞ்சுக்காம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றல்ல, இனி எங்க வீட்ல உனக்கு இடமே இல்ல. இப்பவே இங்கேருந்து கிளம்பு." "என்ன விஜயா, நான் சொன்னது சரிதானன்னு?" கேட்கும்போது, "அத்தை நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அத்தை" அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. "அம்மா என்னம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி பேசுறீங்கன்னு?" கேட்கும்போது, "நான் எதுவுமே பேச முடியாது மனோஜ். ஏன்னா நீ சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தரலையே. உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு?" சொல்லிடுறாங்க விஜயா. "இப்பவே இங்கேருந்து கிளம்பு மனோஜ். நீ ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண, என்ன எதிர்த்து பேசினல்ல, அதான் நான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு." பாட்டி ரொம்ப கோவமா மனோஜ் கிட்ட பேசும்போது, அண்ணாமலை கிட்டயும் முத்து மீனான்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். "இப்ப ரோகிணிய நம்பி என்னால ரோகிணி வீட்டுக்கு போகவே முடியாது. நான் இங்கேயே தங்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டி, "நீ என்னை எதிர்த்து பேசினல்ல மனோஜ், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு சொல்லியும் என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கணும்னு சொன்னேன்ல, நீ உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்க. ஆனா எங்க உதவிய கேட்டு மறுபடியும் இங்க வராத. எங்க வீட்டு பக்கமே வராத" அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. பதில் பேச முடியாம மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. "அம்மா நீங்க யோசிச்சு சரியான முடிவு எடுத்திருக்கீங்கம்மா. மனோஜ் இப்படி பேசுவான்னு நாங்க நினைக்கவே இல்ல. ஆனா மனோஜுக்கு நீங்க சரியான பதில் குடுத்துருக்கீங்க." விஜயாவும் இத கேட்டு அமைதியா இருக்கானா, இனியாவது விஜயா திருந்துனா அதுவே போதும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா பேசுறாரு. மனோஜ் மறுபடியும் ரோகிணிய நம்பி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றானே, மனோஜ் என்னைக்கும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க பாட்டி.